நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இன்றைக்கு மிக முக்கியமாக மக்கள் தளபதியிடம் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை தளபதியிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தளபதியுடைய பிரச்சாரம் ரத்தாயிருக்கிறது. மக்கள் தளபதியிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? தளபதி டி நகர்லேருந்து நீங்கள் வில்லிவாக்கம் வருவதற்காக ஒரு டைம் டியூரேஷன் கொடுக்குறாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்கள் போவதற்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்தா அவங்களுக்கு போதுமானதாக. ஸோ முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி நீங்கள் ஆளே இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது நம்ம பார்க்குறோம், காற்றுக்கெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு அப்படி காற்றுக்கெல்லாம் அப்படி கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு இடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட்டம் போடுறாங்க, அந்த இடத்துல கூட்டம் சேர்க்கப்படுகிறது, அவர் அங்கே போய் பேசுகிறார். தளபதி விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே கேமராவை கொண்டு வந்து வச்சிடுறாங்க. மக்கள் எதை பார்க்க விரும்புகிறார்கள், மக்கள் யாரை அதிகமாக பார்க்க விரும்புகிறார்கள்? பல ஊடகங்கள் பார்த்திங்கனாக்கா அந்த நேரத்தில் தளபதி கிளம்பி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நடந்துடாதா, நீங்கள் ஊடகம் அவர் எங்கேருந்து வரான்னு லைவ் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவர் டி நகர்லேருந்து வில்லிவாக்கம் வராருன்னு சொன்னாக்கா வழிநெடுக மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், தாய்மார்கள் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு வந்தார்னாலே அது மாநாடு தான் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி காவல்துறையை நோக்கி நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். மக்கள் தளபதி விஜயிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன? தளபதி அவர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்னன்னாக்கா, அண்ணன் திருமாவளவன் சட்டமன்றத்திற்குள்ளே வர வேண்டும் என்பது அவர் பெரிய ஒரு ஆசையோடும் கனவோடும் இந்த முறை இந்த தேர்தலுக்காக களம் காண்றது, அவரே நேரடியாக களம் காண்றதுன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருந்தார். சட்டமன்றத்துக்குள் எப்படி கனிமொழி அவர்களை வரவிடாமல் ஸ்டாலின் வைத்திருக்கிறாரோ அதே போல் அண்ணன் திருமாவளவனையும் அதிகார மிரட்டலுக்கு வெளிப்போகாமல், இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறையில் அவரை தாக்குதல் எதிர்கொண்ட பொழுதும் என் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய 40 கட்சி ப்ளஸ் சினிமாக்காரன் ப்ளஸ் அரசியல் விமர்சகன், அதை தாண்டி தன் உடன் பயணித்த நபர்களே இன்றைக்கி துரோகிகளாக இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் விஜய் அவருடைய நிழல் போல நின்று அவர் என்ன நினைக்கிறார், அவர் கண்ணசைவுக்கு என்ன அர்த்தம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறார்ல, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சில நபர்களும் சில கருப்பாடுகளும் ஊடுருவி உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு அவரை திசை திருப்பக்கூடிய வேலையும் இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றதும் இவனுங்க பண்ணுற வேலை தான். இந்த முண்டகலப்புன்னு ஒரு சின்னத்தை வச்சுட்டு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அம்மக்கலம் இருக்குல்ல, இதில் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அவரை எதிர்த்து நான் நிற்பேன். யார் நின்று அப்படியே பிடுங்கிடுவேன்லானே, நின்று பிடுங்கி கிழிச்சிடுவாங்க. ஒன்னொன்னே 3 வாட்டி நின்று முச்சுன்னு தான் நிற்கிறாப்புல. 2 நாளுக்குள்ளே 2 கேஸ் வாங்கியிருக்கீங்க. அப்படி என்ன கேஸ் வாங்கியிருக்க? போக்சோ கேஸாக வாங்கியிருக்க. நீ அப்படி வாங்கக்கூடிய ஆள் தான் சொல்லி நீ பேசுகிற. என்ன அக்யூஸ் பண்ண? போக்சோ கேஸ் அது வாங்கிட்டியா? பொம்பளை கேஸ் வாங்கினவன் யாரா முதல்ல? உங்கள் நொன்னன் கதறிட்டு கிடந்தாப்புல. கரெக்டாக அந்த வலசரவாக்கம் போகும்பொழுது அவர் கதறு, ஐயோ அன்பு தம்பிகளே வந்து விடுங்க, அண்ணனை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஊமை குத்த போகிறாங்கன்னு அவர் கதறினாரா? எதற்காக உங்களுக்கு மஞ்சப்பொடின்னு பேர் வந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். விலாவரியாக பேசுவோமா? இது பொறுக்கித்தனம், புரியுதா? இந்த மாதிரி காசுக்கு கூலிக்கு மாரடிக்க ஆட்கள். நேற்று ஒரு வாய், இன்றைக்கி ஒரு வாய். இந்த வாயை எங்கே தான் கொண்டு போய் வைப்பையோ தெரியல. விஜய் அவர்கள் தான் வந்துட்டார்ல கூட்டணிக்கு, எங்கள் அண்ணன் தான் சொல்லிட்டார்ல என் வெயிட்டிங்னு. தளபதி போல் ஒரு நபரை பார்க்க முடியும். இப்போ பச்சவந்தி பையன் மாதிரி மாற்றி பேசுகிறேன். சரி, இதே பரவாயில்ல. மிச்ச தலைவர்களை பற்றி பேசும்போது ஒழுங்காக பேசும்போது அதே ஸ்டாலின் நிற்கிறியா? நேற்று விஜயகாந்தை பற்றி நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று. கலைஞரையோ ஸ்டாலினை விமர்சித்தா நான் உள்ளே வருவேன்றேன். இது என்ன பொழப்பு? எனக்கு புரியவே இல்லையா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமான செய்தியை பற்றி உரையாட வேண்டியிருக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறதோ அதை தளபதியிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. அதே போல் தளபதி மக்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்றத நம்ம ரிச் சேனல் மூலமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமாக மக்கள் தளபதியிடம் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை தளபதியிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தளபதியுடைய பிரச்சாரம் ரத்தாயிருக்கிறது. ஏன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதை தொடர்ந்து மக்கள் தளபதியிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ஸோ விலாவரியாக பார்த்துடலாமா? இன்றைக்கு தளபதியின் பிரச்சாரம் ரத்தாகி இருக்கிறது. ஸோ எதனால் ரத்தாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தளபதி டி நகர்லேருந்து நீங்கள் வில்லிவாக்கம் வருவதற்காக
ஒரு டைம் டியூரேஷன் கொடுக்குறாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட வழித்தடங்கள் மூலமாக வரக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியப்படும் என்பது தான் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்கள் போவதற்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்தா அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. ஏன்னாக்கா 2 விஷயம் இருக்குது. முதல் விஷயம், அவர்கள் செல்வதற்கு சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த வாகனமும் இல்லாமல் கரெக்டாக பந்தோபஸ்து கொடுத்து அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு உடனடியாக காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, அவர்கள் வருகிறார்கள்னு சொன்னாக்கா மக்கள் ரோட்டில் ஆரவாரமாக வந்து நிற்க போகிறது கிடையாது. ஸோ முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, நீங்கள் ஆளே இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது நம்ம பார்க்குறோம், காற்றுக்கெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு அப்படி கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட்டம் போடுறாங்க, அந்த இடத்துல கூட்டம் சேர்க்கப்படுகிறது, அவர் அங்கே போய் பேசுகிறாரு. ஸோ அவருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஆனால் தளபதி விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கேமராவை கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஊடகம் வந்து இன்றைக்கி என்ன செய்யுதுனாக்கா, அவர் வீட்டுக்கு வாசல்லையே முன்னாடி கேமரா செட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் தளபதி அதை செய்ய சொன்னாரான்னாக்கா நிச்சயமாக கிடையாது. 2 விஷயம் இதில் செய்கிறாங்க. ஏன்னாக்கா முதல் விஷயம், மக்கள் எதை பார்க்க விரும்புகிறார்கள், மக்கள் யாரை அதிகமாக பார்க்க விரும்புகிறார்கள், ஸோ தளபதியை பார்க்க விரும்புகிறார்கள், அதற்காக வைக்கிறாங்க. 2வது, அவங்களுடைய வருமானம் டிஆர்பி கூடுது, அது 2வது காரணம். 3வது காரணம் பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கு நம்ம கல்லாப்பட்டி கூட்டணியுடைய தலைவர்கிட்ட வந்து மிகுந்த காசை பெற்றுக்கொண்டு பல ஊடகங்கள் பார்த்திங்கனாக்கா அந்த நேரத்தில் தளபதி கிளம்பி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நடந்துடாதா, அதை வச்சு நம்ம பெரிய பூதாகரமாக மாற்றி அவருக்கு எதிராக ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது. ஸோ இதற்காகவும் சில வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தளபதி அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் ஊடகம் அவர் எங்கேருந்து வரான்னு லைவ் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவர் டி நகர்லேருந்து வில்லிவாக்கம் வராருன்னு சொன்னாக்கா வழிநெடுக மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், தாய்மார்கள் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஸோ இதில் மிக முக்கியமான விஷயம், அவர் எந்த ஸ்பாட்டுக்கு வர்றான்னு தெரிய மக்களுடைய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கிறது. முழுக்க அவர் மீது கொண்ட பேரன்பு, அவரை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 2 கேட்டகரி இருக்காங்கள்ல, அவரை மிகவும் நேசிக்கக்கூடிய பேரன்பு கொண்ட மக்களும், ஒரு பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் பொழுது அவரை பார்க்க வேண்டிய, அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசையிலையும் ஒரு கூட்டமும் வந்து நிற்கிறது பொழுது கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே வருகிறது. அப்போது எப்படி தளபதி விஜய் அவர்கள் எளிமையாக அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அது வர்றது சாத்தியமில்லைன்றது உங்களுக்கு தெரியும். 2வது விஷயம், காவல்துறை அதற்கேற்ப போதிய ஒத்துழைப்பு கொடுத்து தளபதி அவர்கள் வராரு சிட்டிக்குள்ளே, குறிப்பாக நீங்கள் ஊர் சைடு போனால் பிரச்சனை கிடையாது. சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வராருனாக்கா நீங்கள் சிட்டிக்குள்ளே தளபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்புன்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய, வேலைக்காக சென்னையை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கைன்றது பெருவாரியாக இருக்கிறது. அப்போது சென்னை என்பது முழுக்க இளைஞர்கள் நிறைந்த ஒரு பெரிய ஒரு இடமா இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து தளபதி வராருன்னு தெரிஞ்ச பிறகு அது அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வார்த்தையில் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பாண்டிங், எமோஷ்னலான பாண்டிங், ஒரு ஃபேமிலி பாண்டிங் அப்படின்றது போல். எங்கள் அண்ணன் வந்திருக்கிறாரு, நான் அவரை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு ஆனந்தம், எங்கள் அண்ணன் வந்திருக்கிறாரு நான் அவரை பார்த்துட்டேன் அப்படின்ற சொல்லி இளைஞர்கள் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய, அவங்களுக்கு வரக்கூடிய அந்த உற்சாகமாக இருக்கட்டும், குறிப்பாக தாய்மார்கள் என் புள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், நீங்கள் 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகளிலிருந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமைகளாகவே இருக்கிறாங்க. அப்படின்றதுனாலையும் அவர்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. வேலைவாய்ப்பு இல்லை, தொழில் வளம் இல்லை, வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம் எல்லாமே பார்த்திங்கன்னா பல மடங்கு போயிருக்கு. வாழ்வாதாரம் இல்லை, எல்லா துறை சார்ந்த மக்களும் போராடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புன்ற ஒரு சூழலில் இல்லாமல் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை எதிர்நோக்குறாங்க. அப்போது இந்த விஷயத்திற்கு எது மாற்றாக இருக்க முடியும், யார் மாற்றாக இருக்க முடியும் பொழுது சமரசமே இல்லாமல், காசுக்கு விலை போகாமல், எடுத்த கொள்கையிலும் சித்தாந்தத்திலும் மிக நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் உறுதியாகவும் நிற்கிறாரு. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, பிஜேபி அவ்வளோ அழுத்தம் கொடுத்தும் சரி அந்த கூட்டணிக்கு போகலை. திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டும் ஆட்சியில்ன்றதுனால மிக தெளிவாக ஒரே நேர்கோட்டில் இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு 40 கட்சிகள் சேர்ந்து தளபதி விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது இது மட்டும்தான் இருக்குது. ஸோ தளபதியை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு வரக்கூடிய
ஒரு நிலையில் அவர் இல்லை என்பதுதான். ஒரு உதாரணம் சொல்லணுனாக்கா, நீதிமன்றம் நீதியரசர் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு வந்தார்னாலே அது மாநாடு தான், உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி காவல்துறையை நோக்கி நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இது ஒரு பார்ட். இப்போது மக்கள் தளபதி விஜயிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன? ஸோ தளபதி அவர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்னன்னாக்கா, மக்கள் சார்பாக தொடர்ச்சியாக என்னிடம் அழைத்தவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தளபதி அவர்கள் உங்களால் வந்து ஒரு 3 தொகுதியிலேருந்து 5 தொகுதி வந்து உங்களால் வந்து வர முடியலை, பிரச்சாரத்திற்கு வர முடியாத சூழல் இங்கே இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அவங்க வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருக்கிறது? அவர்கள் எதிர்பார்ப்பது, நீங்கள் வெளியே வர முடியாத இந்த சூழல் இருப்பதால் ஒரு நாளைக்கு 2 காணொளி எதிர்பார்க்குறாங்க. காலையில் ஒரு காணொளி, சாயங்காலம் ஒரு காணொளி, ஒரு 11 மணி போல் ஒரு காணொலியும், ஒரு 6 மணி போல் ஒரு காணொலி கொடுத்தீங்கன்னா போதும், மிச்ச விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். யார்? பொதுமக்கள், வாரியர்ஸ்லேருந்து, பெண்கள்லேருந்து எல்லா நபர்களும் சொல்வது, அவர் என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறார் என்பதை ஒரு காணொலி மூலம் சொல்ல சொல்லுங்கள், ஒரு வீடியோ கொடுத்து சொல்ல சொல்லுங்கள், மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். அது ஊபிஸாக இருக்கட்டும், ஆம குஞ்சாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணா இருக்கட்டும், அவங்கள நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தளபதி நீங்கள் இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவர்கள் சார்பாக தளபதியிடம் நான் வேண்டுகோள் வைத்து விடுகிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 காணொலி ஒரு 10 நிமிஷம் கொடுங்க போதும். அவங்களுக்கு 10 போடுற அளவுக்கு மிச்சம் எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ அந்த ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் உங்களுக்கு நான் வைக்கிறேன். இப்போ அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணன் திருமாவளவனுக்கு திமுக கொடுத்த மிக முக்கியமான சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறதா இல்லாட்டி நெருக்கடின்னு சொல்கிறதான்றது மக்களுக்கே புரியும். ஏன்னா அண்ணன் திருமாவளவன் சட்டமன்றத்திற்குள்ளே வர வேண்டும் என்பது அவர் வந்து பெரிய ஒரு ஆசையோடும் கனவோடும் இந்த முறை இந்த தேர்தலுக்காக களம் காண்றது, அவரே நேரடியாக களம் காண்றதுன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருந்தார். ஸோ அவர் நேரடியாக களம் காண்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திமுகவுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ளே அவர் வந்தார்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களத்துக்குள்ளே மிக முக்கியமான பங்களிப்பு அவர் வகிப்பார். ஏன்னா நீங்கள் வேங்கவேலிருந்து இங்கே நடக்கக்கூடிய சாதிய கொடுமைகளிலிருந்து பல விஷயங்களுக்கு அண்ணன் குரல் கொடுக்குறாரு. அப்போ சட்டமன்றத்துக்குள்ளே வந்து குரல் கொடுத்தால் சட்டமன்றம் அதிரும்னு தெரியும். ஏன்னா சில விஷயங்களுக்கு அவர் காம்ப்ரமைஸ் இல்லாமல் பேசுவார்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அவரை தொடர்ச்சியாக சட்டமன்றத்துக்குள் எப்படி கனிமொழி அவர்களை வரவிடாமல் ஸ்டாலின் வைத்திருக்கிறாரோ அதே போல் அண்ணன் திருமாவளவனையும் இன்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே வரவிடாமல் தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்து அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களையே விலை பேசி விலைக்கு வாங்கி அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து ஒரு செக் பாயிண்ட் வச்சு இன்றைக்கி ஒரு கட்சியின் தலைவர் தான் தேர்தலில் நிற்கணுன்றதை அவர் முடிவு பண்ண பிறகு அதையே மறுபரிசீலனை பண்ணி இன்றைக்கி நான் நிற்கலைன்ற ஒரு நிலைமைக்கு அவரை தள்ளியிருக்காங்க அப்படின்னும் பொழுது இதுதான் திராவிட மாடல். புரியுதா உங்களுக்கு? ஸோ சமூக நீதியை தொடர்ச்சியாக இப்படி சமூக நீதியை சவப்பட்டியில் ஏற்றக்கூடிய இந்த திமுகவை ஏன் ஒழிக்கணும்னு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த தேர்தல் களத்தில் அவர்கள் இங்கேருந்து அப்புறப்படுத்தாமல் போனால் இந்த தேர்தல் களத்தில் அவர்களை இங்கு அப்புறப்படுத்தாமல் போனோன்னாக்கா இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், குறிப்பாக சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், தலித் மக்களுக்காக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான உரிமைகள் கிடைக்காது. தொடர்ச்சியாக அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது, ரவுடிசமை கட்டவிழ்த்து விடுவதுன்றது இங்கே நடந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அண்ணன் திருமாவோடு இருக்கக்கூடிய மக்களும் சரி, தலித் மக்களும் கூர்ந்து கவனிங்க. திமுக எந்த அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த நெருக்கடி ஏற்படுத்தினாலும், எவ்வளவு பெரிய அவதூறுகளை அள்ளி வீசினாலும், தொடர்ச்சியாக ஊடகத்தை வைத்து தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து விமர்சனம் பண்ணாலும், பணத்தை கொடுத்து பல நபர்களை பெரிய மீசை, சின்ன மீசை, அண்டா குண்டான்னு இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் சில பொறுக்கிகளும் இருக்குது, அவங்களையும் வச்சு இன்றைக்கி ஊடகவியலாளர் பேர்வையிலே பேச வச்சு தளபதி விஜய்க்கு எதிராக இவ்வளவு வன்மையான ஒரு சொற்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் சினிமாக்காரங்களை வச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக அவரை பற்றி இன்னொரு படம், இப்போ ஒரு படம் ஒன்று எடுத்துருக்கிறானுங்க. அதுலேயும் சரி பார்த்தீங்கன்னாக்கா தளபதி போலவே ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயங்கள் அவன் பப்ளிசிட்டிக்காக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவையும் எதிர்த்து ஒரு மனுஷன் இவ்வளோத்தையும் தாங்கி கொண்டு காம்ப்ரமைஸே இல்லாமல், பணத்துக்கு விலை போகாமல், அதிகாரம் மிரட்டலுக்கு வெளி போகாமல், இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறையில் அவரை தாக்குதல் எதிர்கொண்ட பொழுதும் என் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய 40 கட்சி ப்ளஸ் சினிமாக்காரன் ப்ளஸ் அரசியல் விமர்சகன், அதை தாண்டி தன் உடன் பயணித்த நபர்களே இன்றைக்கி துரோகிகளாக இருக்கிறானுங்க. அவரை சுற்றி, அண்ணனை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு நம்பிக்கை மிகுந்த நபர்கள், இப்போ ஆனந்த் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் நிழல் போல இருக்கிறார். பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள்
விஜய் அவர்கள் நிழல் போல நின்று அவர் என்ன நினைக்கிறார், அவர் கண்ணசைவுக்கு என்ன அர்த்தம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறார்ல, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சில நபர்களும் சில கருப்பாடுகளும் ஊடுருவி உள்ளே உட்காந்துக்கிண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவரை வந்து திசை திருப்பக்கூடிய வேலையும் இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றதும் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ இதை வந்து மக்களும் புரிஞ்சுப்பாங்க. தளபதி அவர்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு சில விஷயங்களுக்காக சரி அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேட்டிவாக மூவ் பண்ணி எதை எப்போ செய்யணுமோ அப்போ நிச்சயமாக செய்வான்றதை நான் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் மக்கள் அந்த விஷயத்தை குறித்து நிறைய என்கிட்ட சொன்னீங்க, நீங்கள் அதை குறித்து அச்சப்பட தேவையில்லை. இப்போ அடுத்த விஷயம், நம்ம சின்னவர் மண்ணலி தின்னவர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தி வர்றார். ஆனால் அவரை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களா, அதே போல் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பு போல் இல்லாமல் இன்றைக்கி வந்து சின்னவரை மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னாக்கா பால் டாயில் குடித்ததெல்லாம் இன்றைக்கி பஞ்ச் டைலாக் பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக சொல்லிவிட்டு அதோட நிப்பாட்டலாமல் அவர் என்ன சொல்கிறான்றதை இப்போ காணொலி போடுறேன், நீங்கள் பாருங்கள். பால் டாயில் குடித்ததெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசுது, பால் டாயில் குடித்ததெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசுது. அது அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு, இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த காணொலி பார்த்துருப்பீங்க, பால் டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசிட்டு சுற்றுது, இது எப்போவோ மேலோகம் போயிருக்க வேண்டியது, அது இங்கே இங்கே உட்காந்துக்கிட்டு என் உசுரை வாங்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது தேர்தலில் இது போல் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சுவாரஸ்யமாக இது போல் வந்து ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து கடுமையான விமர்சனம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக நாகரிகமாகவும் அதையும் எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டுமே சொல்லக்கூடிய தளபதி வந்து நீ களத்தில் நிற்கிறாரு. ஆனால் அவரை தான் நீங்கள் தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நம்ம அண்ணன் ஆமகுஞ்சு பிரதர்ஸ் இவனுங்க பண்ணுற வேலை தான். இந்த முண்டக்கலப்புன்னு ஒரு சின்னத்தை வச்சுட்டு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அம்மக்கலம் இருக்குல்ல, இதில் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னாக்கா விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அவரை எதிர்த்து நான் நிற்பேன். யார்? சாட்டை. நம்ம சாட்டை சொன்னது, விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அவரை எதிர்த்து நிற்பேன், நின்று அப்படியே பிடுங்கிடுவேன்லானே, அதானே நின்று பிடுங்கி கிழிச்சிடுவோங்க. ஒன்னொன்னே 3 வாட்டி நின்று முச்சிருந்து தான் நிற்கிறாப்புல. இது வரைக்கும் அவரால் ஜெயிக்க முடியல. 15 வருஷமாக உங்கள் ஒரு பயலால் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல. ஆனால் உனக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ வாங்கினு எனக்கு புரியவே இல்லை. நாகரீகமாக நீங்கள் பேசியிருந்தீங்கனாக்கா நானும் உங்களை நாகரீகமாகத்தான் கையாண்டிருப்பேன். ஏன்னா நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றது நமக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து உங்கள் ஊடகத்திலேயே உட்காந்து நம்ம வந்து திமுகவை கழுவி ஊற்றிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப கேவலமாக அநாகரிகமாக வார்த்தையை எப்படி பயன்படுத்தியிருக்கிறீங்க. அஃபிடவிட்டில் நீங்கள் மாற்றி விஜய் அவர்கள் வந்து அஃபிடவிட்டில் மாற்றி தகவலை சொல்லியிருக்கிறாரு. 2 நாளுக்குள்ளே 2 கேஸ் வாங்கியிருக்கீங்க. அப்படி என்ன கேஸ் வாங்கியிருக்க? போக்சோ கேஸாக வாங்கியிருக்க. நீ அப்படி வாங்கக்கூடிய ஆள் தான் சொல்லி நீ பேசுகிற. மக்கள் இந்த காணொலியை பாருங்கள். வேட்புமனு தாக்கல்ல, பெரம்பூர் வேட்புமனு தாக்கல்ல வழக்கே இல்ல. திருச்சி கிழக்குல வழக்கு இருக்கு. ஏன்னா வரும்போதே 3 கொலையை பண்ணிட்டு வந்தியா? பெரம்பூர்ல 1ஆம் தேதி அபிடவிட்டுங்க, 30ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இல்ல. 2ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இருக்கு. 2 நாள்ல என்ன நடந்துச்சு? என்ன அக்யூஸ் பண்ண? போக்சோ கேஸ் அது வாங்கிட்டியா? நீ அந்த மாதிரி ஆளுதானப்பா? இல்ல கஞ்சா கடத்தி வித்திட்டியா? இல்ல மெத்துக்கித்து போட்டு வித்தியா? என்ன பண்ண? இப்ப இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. என்ன பேசி வச்சிருக்காரு? 2 நாளுக்குள்ள நீ போக்சோ கேஸ் வாங்கக்கூடிய ஆள் தான் பேசி வச்சிருக்க. பொம்பளை கேஸ் வாங்கினவன் யாரா முதல்ல? யார்? உங்கள் நொண்ணன் வந்து கதறிட்டு கிடந்தாப்புல. கரெக்டாக அந்த கேஸ் விஷயமா வலசரவாக்கம் போகும்பொழுது அவர் வந்து கதறு ஐயோ அன்பு தம்பிகளே வந்து விடுங்க, அண்ணனை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஊமை குத்த போகிறாங்கன்னு அவர் கதறினாரா? கரெக்டாக அதுக்கு நீ பஞ்சாயத்து வேறு பேசின. கரெக்டாக உன் காணொலியும் வந்தது. அதுக்கு நீ பஞ்சாயத்து பேசி WMA வேலையெல்லாம் பார்த்ததாகவும் சில காணொலிகள் வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நேரத்தில் இவ்வளவு கேவலமாக பேசி வச்சுருக்கீங்க. எதற்காக உங்களுக்கு வந்து மஞ்சப்பொடின்னு பேர் வந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். விலாவாரியாக பேசுவோமா? மஞ்சப்பொடி மாமான்னு சொல்லி உங்களை செல்லமாக இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்லேருந்து பல நபர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, எதற்காக சொல்கிறாங்க? அப்போ அந்த மஞ்சப்பொடி விவகாரமாக நீங்கள் பேசக்கூடிய காணொலி என்னன்னு என்கிட்ட இருக்குது, நான் போட்டு விடவா? எவ்வளவு ஆபாசமாக எவ்வளவு வன்மமாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்களுடைய சகோதரியை குறித்து பேசி உங்கள் ஒக்கால்கிட்ட வந்து இதை வச்சு பண்ணிவிடு, அதை வச்சு தடை விடுன்னு சொல்லி மஞ்சப்பொடியை தடை விடுறா நான் வரேன்னு சொல்லி நீங்கள் என்ன வார்த்தையை சொன்னீங்க, எதற்காக சொன்னீங்கன்றதும் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ தொடர்ச்சியாக பெண்களை குறித்து ஆபாசமாக பேசுவது, பெண்களை பற்றி ஆபாசமாக செய்கை செய்வது, உங்கள் கட்சியில் உட்காந்து நீங்கள் என்னென்ன அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ
சாட்டை வந்து நீங்கள் தயவு செஞ்சு நாகரிகமாக பேசணும். ஒரு கட்சியின் தலைவரை பற்றி பேசும் பொழுது 2 நாள் நீ போக்சோ கேஸ் வாங்கிட்டியா, நீ வாங்கக்கூடிய ஆள் தான் பேசுகிறேனாக்கா இது பொறுக்கித்தனம், புரியுதா? உன்ன மாதிரி காசுக்கு கூலிக்கு மாரடிக்க ஆள் வந்து தளபதி விஜய் கிடையாது, புரியுதா? நேற்று ஒரு வாய், இன்னைக்கு ஒரு வாய். இந்த வாயை எங்கே தான் கொண்டு போய் வைப்பையோ தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு. விஜய் அவர்கள் தான் வந்துட்டார்ல கூட்டணிக்கு, எங்கள் அண்ணன் தான் சொல்லிட்டார்ல என் வெயிட்டிங்னு. தளபதி போல் வந்து ஒரு நபரை பார்க்க முடியுமா? அவருடைய படங்களில் எவ்வளோ வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார், அவர் வந்து எவ்வளோ நேர்த்தியாக பேசியிருக்காரு, மக்களுக்காக எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு, அவர் யாரெல்லாம் பிரச்சனை காலத்தில் போய் சந்திச்சார், மெரினாவில் என்னென்னலாம் வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டாருன்னு சொல்லி விஜய் குறித்து அவ்வளோ நீண்ட நெடிய காணொலி பல இடத்துல பேசி வச்சுட்டு இப்போ பச்சவந்தி பையன் மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறேன். சரி, இதே பரவாயில்ல. மிச்ச தலைவர்களை பற்றி பேசும்போதாவது ஒழுங்காக பேசும்போது அதே ஸ்டாண்டில் நிற்கிறியா? நேற்று விஜயகாந்தை பற்றி நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று, நான் ஒவ்வொரு தலைவர்களையும் நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று. ஸோ கலைஞரை வந்து திமுகவை குறித்து அவ்வளோ அவதூறாக பேசிட்டு, அவ்வளோ கேவலமாக பேசிட்டு, எல்லா விஷயமும் பேசிட்டு, இன்றைக்கி நீ என்ன சொல்கிற? திமுகவை நாங்கள் வந்து விமர்சிப்போம், ஆனால் நீங்கள் வேறு யார் விமர்சித்தாலும் விட மாட்டோம். கலைஞரையோ ஸ்டாலினை விமர்சித்தா நான் உள்ளே வருவேன்ற இது என்ன பொழப்பு? எனக்கு புரியவே இல்லையே. அப்போது தளபதி நிற்கக்கூடிய இடத்துல வந்து நிற்பேன்னு சொன்னேன்ல, முதல்ல நின்னையா? உனக்கு தெரியும்ல நின்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு. கேவலப்பட்டு போவோம். அதாவது டெபாசிட் வாங்குறது கிடையாது, அது ஒரு 100-200 ஓட்டு கூட நமக்கு தேராதுன்னு உங்களுக்கு தெரியும். உச்சபட்சமாக வரலாற்றில் ஒருத்தவன் மிக மோசமாக கேவலப்படுவானா அது நீ தளபதி எதிர்த்து நின்றால் அந்த தேர்தல் தான். சாட்டையுடைய ஒட்டுமொத்த லட்சணம் தெரியும்னு தெரிஞ்சே நீ ஓடி போயாச்சு. போயிட்டு இப்படி கண்டபடி கேவலமாக பேசுகிறத முதல்ல சாட்டை நிப்பாட்டாட்டி நான் இன்னொரு சில விஷயங்களை பகிரங்கமாக பேச வேண்டியது இருக்கும். பேச வேண்டாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை எடுத்து பேசி அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவங்கள வந்து கார்னர் படுத்தணுன்றது என் நோக்கம் கிடையவே கிடையாது. இதை தாண்டி ஒரு நல்ல நட்பு உங்களுக்கு எனக்குமே இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது. அது உங்களுக்கும் புரியும், எனக்கும் புரியும், புரியுதுங்களா? உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல நட்புனாக்கா நம்ம நாகரிகமாக ஒரு இடத்துல பார்க்குறோன்னா சந்திச்சுக்கிறோம், பேசிக்கிறோம். அந்த நட்பு வந்து நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா அரசியலுக்காக அநாகரிகமாக பேசுவதனால் ஒருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் முடியக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். ஸோ சாட்டை அவர்கள் இதை வந்து நீங்கள் பேசுகிறத நிப்பாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் வந்து உங்கள் கட்சிக்கும் சரி உங்களுக்கும் தனி மனுஷனாக நீங்கள் அரசியல் களத்தில் நிற்கிறீங்கிறத தாண்டி ஒரு தனி மனுஷனை, ஒரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நபரை பொது வழியில் மக்கள் வந்தால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதையாக பார்க்கணும், ஒரு அன்போடு பார்க்கணும். அதுபோல் தான் ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கணுமே தவிர பார்த்தாலே உங்களை வந்து அசிங்கமாக மக்கள் திட்டக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ அநாகரிகமாக பேசுகிற ஆள் தானே, இப்படிலாம் பேசுகிற ஆள் தானேன்ற ஒரு பிம்பம் தான் உங்களுக்கு இருக்குது. அதை மாற்றிக்கொள்வதும் மாற்றாதும் உங்கள் விருப்பம், அது உங்களை பொறுத்தது. ஆனால் எங்கள் தலைவரை குறித்து அநாகரிகமாக பேசுனீங்கன்னு சொன்னாக்கா பல விஷயங்களை எடுத்து பொது வழியில் நாமும் பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம். ஸோ சாட்டை அவர்கள் அதை நிப்பாட்டிக்கங்க. ஸோ மக்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கு பேசிய காணொளி உங்கள் சார்பாக தளபதிக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். தொடர்ச்சியாக இதுபோல் வந்து நீங்கள் என்னெல்லாம் தளபதிக்கு சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா நான் தளபதியிடம் தெரிவிச்சிருவோம் காணொளி மூலமாக. தளபதி என்ன மன ஓட்டத்தில் இருக்கிறாரு, என்னத்தை சொல்ல விரும்புகிறாரு அப்படின்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணிக்கு தொடர்ச்சியாக செய்கிறேன். நன்றி, வணக்கம்.